நான் லீடாக பண்ணுறேன், இல்லை கேரக்டர் ரோல் பண்ணுறேன், இல்லை 5 நிமிஷம் தான் ஸ்க்ரீனில் வரேன். ஷீலா இந்த மூஞ்சி வந்து ஆடியன்ஸ் கிட்ட நான் என்ன இம்பேக்டை க்ரியேட் பண்ண முடியும்? Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF. எனக்கு நான் பங்கு போகணுமா, மெயின்டெனன்ஸா, இஎம்ஐயா இல்லை பார்க்கிங் தான் பிரச்சனையா? பாஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக். தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக். ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். பெருசாக வசதி இல்லாத ஒரு ஊர்லேருந்து வந்த ஒரு பொண்ணு தான். எங்கள் ஊர் பேர்லாம் சொன்னால் அத்திப்பட்டி மாதிரி தான். அந்த மாதிரியான ஒரு பேசவே மாட்டேன் நான் பெருசாக. ஒரு 10 பேர் மத்தியில் வந்து நான் எழுந்து நிற்கிறதே ஒரு பெரிய டாஸ்க்குன்னு தான். நான் தாழ்வு மனப்பான்மைன்னு சொல்கிறத தாண்டி நான் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சிரிச்சிட்டா வந்து லைஃப் மாறிடும் அப்படின்றதெல்லாம் இல்லை. லைக் இன்னைக்கு நான் சிரிக்கிறேன், நாளைக்கு என்ன வேணாலும் இருக்கலாம், நான் அதுக்கு ரெடியாக இருக்கணும். நீ தான் உனக்கு ஸ்டாண்ட் பண்ணி. கலர்ஸ் அப்படின்னு நான் பார்க்குறது வந்து மனுஷங்களுக்கு உள்ளே இருக்கிற ஒரு கலரை தான் வந்து இழப்பு. ஸோ சின்ன வயசுலேருந்தே வந்து நிறைய இழந்து தான் ஷீலா இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்காங்க. நிறைய பெண்கள் மனசுல ஆசைப்பட்டதை பண்ண முடியாம மனசுக்குள்ளே வச்சிருந்து இன்னும் வாழக்கூடிய நிறைய பெண்கள் இருக்கிறாங்க. அதை ரெப்ரசென்ட் பண்ணி வர வேம்பு மிகவும் தேவையான ஒண்ணு. உங்களுக்கே தோன்றுக்குள்ள இதெல்லாம் நானே ஆசைப்பட்டிருக்கேன், ஆனா இப்போ வரைக்கும் எனக்கு நடக்கல. இந்த மாதிரியான சொந்தக்காரங்க ஆசைப்பட்டிருக்காங்க, அதுவுமே நடக்கல அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. என்ன தோணுச்சு படம் நடிக்கும் போதெல்லாம்? என்ன தோணுச்சு இந்த டைலாக்ஸா டெலிவரி பண்ணும் போதெல்லாம்? நான் ஒரு படம் பண்ணும்போதும் ஒரு லைஃப் லெசன் எடுத்துக்கிறத தாண்டி நம்ம கடந்து வந்தது லைக் ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து எப்போவுமே வந்து ஹிட் ஆகும். அது ஆப்வியஸாக ஒரு வில்லேஜ், நானுமே ஒரு குட்டி கிராமத்துலேருந்து, அது எங்கள் ஊர் பேர்லாம் சொன்னால் அத்திப்பட்டி மாதிரி தான். அந்த மாதிரியான ஒரு ரொம்ப பெருசாக வசதி இல்லாத ஒரு ஊர்லேருந்து வந்த ஒரு பொண்ணு தான். எனக்கு கிடைச்ச லைட், எனக்கு நான் தேர்ந்தெடுத்த பாத் எல்லாருக்கும் கிடைச்சிதா அப்படின்னா 100% இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். பட் எனக்காக நான் ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டது, இன்னைக்கு வரைக்கும் எனக்காக நான் ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து ஒரு பெரிய டாஸ்க்கு தான். அது ஒவ்வொரு நாளுமே வந்து இருக்கு. தாழ்வு மனப்பான்மை நிறைய இருந்திருக்கு. பேசுறதுக்கே நிறைய தயக்கம் இருந்திருக்கு. அதுவே பெரிய ஒரு, நான் கரெக்டாக பேசுவேனா அப்படின்ற ஒரு, பேசவே மாட்டேன் நான் பெருசாக. அதெல்லாம் பிரேக் பண்ணது சினிமாக்குள்ளே. நான் ஒரு ஆர்ட் ஃபார்ம் சூஸ் பண்ணேன், தியேட்டர் பண்ண வந்ததுக்கப்புறம். அங்கே நிறைய டாஸ்க். எவ்ரிடே ஒரு 10 பேர் மத்தியில் வந்து நான் எழுந்து நிற்கிறதே ஒரு பெரிய டாஸ்க்குன்னு தான் நான் என்னோட லைக். என்னதான் ஸ்கூல் டேஸில் அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் நம்மளோட டேலண்ட், நம்மளுக்கு டான்ஸ் வரும், பாட்டு வரும், நம்மளுக்கு எல்லாமே இருந்தாலுமே ஒரு ஃபோக்கஸ் பாயிண்ட்டாக வந்து நான் தான் புள்ளி அப்படின்னு வந்து நிற்கும்போது ஒரு தக இருக்கும்ல. அது பயம்ன்றதை தாண்டி இதுக்கு நான் வந்து ஓகேவா, கரெக்டா பண்ண முடியுமா அப்படின்றது. ஈவன் ஹரி சொல்கிற மாதிரி இன்னைக்கு வரைக்கும் என்னோட ஃபஸ்ட்டு ஷாட்டு, நாளைக்கு ஷூட்டுனா நைட்டு ஃபுல்லாக வந்து நாளைக்கு பண்ணிடணும். நாளைக்கு ஒரு மாதிரி வந்து ஸ்டொமக்குள்ள ஒரு பால் இங்கிருந்து அந்த பக்கம் ஓடுவாங்க, அங்கிருந்து இந்த பக்கம் ஓடுவாங்க. நாளைக்கு வந்து கரெக்டாக பண்ணிடணும், பெஸ்ட்டாக பண்ணும், நம்ம வந்து லைக் இது இப்படி பண்ணால் நல்லா இருக்குமா, நாளைக்கு இந்த சீன் தானே, அந்த மாதிரியான ஒரு ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. நான் எவ்ரிடே வந்து இப்போ இன்டர்வியூ பண்ணுறதுக்கு முன்னாடி கூட நான் எப்படி பேசணும், லைக் கரெக்டாக பேசணும், எதுவும் வந்து நான் என்னை விட எல்லாரும் பெஸ்ட்டாக பேசுனாங்கன்னா நான் ரொம்ப அது இருந்துக்கிட்டே இருக்குது. அது தாழ்வு மனப்பான்மைன்னு சொல்கிறத தாண்டி நான் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றது தான். லைக் அதெல்லாம் உடச்சி நான் வந்து இது இப்படியா, ஓகே அப்படி சொல்லி பரவாயில்ல, கீழே விழுந்தாலும் பரவாயில்ல, தொடச்சிட்டு சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் நான் கரெக்டாக பண்ணணும், அவ்வளோதான். இருக்குல்ல. நிறங்கள்ல பர்டிகுலராக கருப்பு அப்படிங்கிற கலர். ஏன்னா கருப்பு ஆடைக்கு கிடைக்கிற, இப்போ ஒரு கருப்பு கலர் ட்ரெஸ் அப்படின்னா அதுக்கு கிடைக்கிற இது வந்து மனிதர்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறது இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமாம், இல்லை எப்போவுமே கலர்ஸ் அப்படின்னு நான் பார்க்குறது வந்து மனுஷங்களுக்கு உள்ளே இருக்கிற ஒரு கலரை தான் வந்து எப்போவுமே பார்க்கணுன்னு ஒரு கியூரியஸ் இருக்கும். அது இன்னைக்கு வரைக்குமே நான் ஒரு ஒரு என் லைஃப்பில் யாராவது ஒருத்தவங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்னா வந்து இன்னர் பியூட்டி, லைக் அது பிளாக் ஒயிட்லாம் தேடுறது கிடையாது. மனுஷங்களுக்குன்னு ஒரு அந்த ஒரு நேச்சராகவே ஒரு கலர் இருக்குது. அந்த கலரை தான் தேடணும்னு தோணும். உங்களோட நீங்க தேர்வு செய்கிற கதைக்களங்களுமே வந்து ரொம்ப
ஒரு சென்சிபிளாக ஒன்று போகிறீங்க, ரொம்ப சீரியஸாக ஒன்று போகிறீங்க. அது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? உங்களோட கதை தேர்வு பற்றி நான் தெரிஞ்சுக்கலாமா மேம்? அதான் ஒரு ஸ்கிரிப்ட் நம்மளை தேடி வரும்போது அது லைக் லைனாகவே கேட்கும்போதே ஒரு க்யூரியஸ் ஒன்று க்ரியேட் ஆகும். லைக் ஒரு ஸ்பார்க்கு தான் வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா வந்து நான் எல்லாத்தையும் கேட்ட உடனே முடிவு பண்ணுறதும் கிடையாது. அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது. எல்லாருமே அதை பண்ணுவாங்க. நான் வந்து லைக் நான் ஃபஸ்ட்டு நான் இதுக்கு செட் ஆவேனா அப்படின்றது எனக்குள்ள ஒரு நிறைய கொஷின்ஸ் வச்சுப்பேன். இந்த ஸ்கிரிப்ட் நான் பண்ணேன்னா லைக் கரெக்டாக பண்ண முடியுமா, என்னால் 100% கொடுக்க முடியுமா, இதுக்கப்புறம் என்னோட இந்த படம் நான் பண்ணி முடித்து அது லைக் நல்லபடியாக ரிலீஸ் ஆகி அடுத்து என்னோடய கெரியரை நான் எப்படி பில்ட் பண்ணணும், அதுக்கு என்னவா வந்து என்ன மாதிரியான டிசிஷன்லாம் நான் எடுக்க வேண்டியிருக்கும், அதுக்கெல்லாம் நான் ரெடியாக லைக் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ விஷயங்கள் தாண்டி தான் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம். இன்னொன்று அந்த ஸ்கிரிப்டில் நம்மளுக்கான அந்த ஒரு நான் இன்னைக்கு வரைக்குமே எல்லா பண்ணிகிட்டு இருக்க எல்லா படங்களையும் சொல்கிறது வந்து நான் லீடாக பண்ணுறேன், இல்லை கேரக்டர் ரோல் பண்ணுறேன், இல்லை 5 நிமிஷம் தான் ஸ்க்ரீனில் வரேன், அதெல்லாம் நான் பார்க்குறதில்ல. என்னோட ஒர்க்கு எனக்கு ஒரு 2 நிமிஷம் 30 செகண்ட் ஸ்க்ரீன் கிடைச்சாலுமே நான் என்ன இம்பேக்டை க்ரியேட் பண்ண முடியும். லைக் ஷீலா இந்த மூஞ்சி வந்து ஆடியன்ஸ் கிட்ட என்ன ஒரு விஷயத்தை தூண்ட முடியும், லைக் ஒன்று பண்ண முடியும் அப்படின்றது தான் என் மைண்டில் இருக்கும். அப்படி தான் நான் ஒரு ஸ்கிரிப்டையும் பார்க்குறேன். அதனால் லைக் கதை தான் எனக்கு எப்போவுமே ஹீரோ, கதை தான் எல்லாமே. கதை வந்து அந்த கதை எல்லாமும் எனக்கு கொடுத்துருன்ற நம்பிக்கை எனக்கு கிடைச்சிருச்சுன்னா எதை பற்றியும் யோசிக்காமல் இறங்கிடுவேன். அவ்வளோதான். இழப்பு அப்படிங்கிற ஒரு டாபிக்னா நிறைய இழந்திருக்கேன். இழந்து தான் வந்து இந்த இடத்துல இருக்குன்றதே ஒரு பெரிய இழப்பு தான். இழப்புலேருந்து என்னோட வாழ்க்கையை வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் எவ்ரிடே. ஒன்று இழந்து தான் ஒரு இடத்துக்கு வந்து வர முடியும் அப்படின்றது வந்து இட்ஸ் ட்ரூ. லைக் எல்லாமே வந்து நம்மளுக்கு கைக்குள்ளே வந்து இருக்காது. எதையாவது ஒன்று வந்து விட்டால் தான் வந்து நம்ம இன்னொரு விஷயத்தை வந்து எடுத்துக்கிறதுக்கு அந்த ஸ்பேஸ் அப்போ தான் கிடைக்கும் அப்படின்றது. ஸோ அதுவே இழப்பு தான். ஸோ சின்ன வயசுலேருந்தே வந்து நிறைய இழந்து தான் ஷீலா இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்காங்க. கண்டிப்பாக அதுவே எதுவுமே இழக்காமல் எதுவும் பண்ண முடியாதுங்கிற ஒரு இது கூட இருக்குல்ல. ஆமாம். கடைசியாக ரிலேஷன்ஷிப் ஹரி சொன்னது 100% உண்மை. ரிலேஷன்ஷிப் அப்படின்றத தாண்டி நம்மளால் மட்டும்தான் அந்த வைப்ஸ் எல்லாத்தையுமே வந்து புரிஞ்சிக்கவும் முடியும், க்ரியேட் பண்ணவும் முடியும். அப்படிங்கும்போது நம்ம அதை பண்ணுறதுக்கு எதுக்கு வந்து தயக்கம், இல்லை வாங்கிக்கிறதுக்கு ரிசீவ் பண்ணுறதுக்கு எதுக்கு இவ்வளோ யோசனை, கிடைக்குதுன்னா எடுத்துக்கலாம், கொடுக்கறதுக்கும் ரெடியாக இருக்கலாம் அப்படின்றது தான். ஸோ ஏன்னா நம்ம மனுஷங்க தான் இது எல்லாத்தையுமே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம், இந்த மாதிரி பாக்ஸஸ் எல்லாமே. அப்படிங்கும்போது யாரையும் வந்து விட்டுறவும் வேணாம், ரொம்ப வந்து இப்படியும் வந்து பண்ண வேணாம் அப்படின்றது தான். ஸோ வாழ்க்கையை வாழ்வதற்கே வாழ்ந்துட்டு போகலாம். மனுஷங்க நம்ம கிரியேட் பண்ண அந்த பாக்ஸஸ், நிறைய பாக்ஸஸ் நம்ம உமனுக்காக கிரியேட் பண்ணிருக்கோம், அதெல்லாம் உடைக்கிறதுக்காக தான் வேம்பு வராங்க. கண்டிப்பா என்ன எதிர்பார்த்து தியேட்டருக்கு வரலாம் வேம்பு? என்ன காமிக்க போறீங்க? உமன் வேர்ல்டுன்னு தனியாவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கண்டிப்பா ஒரு ஃபீமேல் ஓரியன்டட் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். சப்ஜெக்ட் கேட்கும்போது எப்படி இருந்தது? லைக் ஸ்டோரி கேட்கும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு? இல்லை, ஸ்டோரியாக வந்து கேட்கும்போது ஒரு பெரிய இம்பேக்ட் ஒன்று க்ரியேட் ஆச்சு. அதனால தான் வந்து இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே எல்லாருமே வந்து பொதுவாகவே வந்து சொல்லுவாங்கள்ல, ஒரு கதை வந்து தனக்கான கதாபாத்திரங்களை அதுவே தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு சொல்லி. அது நான் ரொம்ப நம்புவேன். ஒரு ஸ்கிரிப்ட் என்னை தேடி வருது அப்படின்னா வந்து ஈஸியாலாம் வரல, அது எனக்கானது. ஸோ அதை அதுக்கு நான் எவ்வளோ ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்றது அங்கவே வந்து ஃபிக்ஸ் ஆகிடுவேன். வேம்பு அப்படி தான். இதில் வந்து எவ்ரிடே, எவ்ரி மினிட், எவ்ரி செகண்ட் விமன் வந்து எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்லேயுமே பல டாஸ்க்குகள் இருக்குது. நான் சொல்கிறது வந்து நாட் ஒன்லி நெகட்டிவ் வே, பாசிட்டிவாகவும் நான் சொல்கிறேன். ஒரு பொண்ணு வந்து அவளோட புன்னகைக்கு பின்னாடியுமே வந்து பல விஷயங்கள் இருக்குது. அவளோட அழுகைக்கு பின்னாடியுமே நிறைய விஷயங்களை கடந்து தான் ஒரு விஷயம் நடக்குது. அதுக்கு வந்து ஃபேமிலியாக சுற்றி இருக்கிறவங்க என்னென்ன பண்ணுறாங்க, என்ன மாதிரியான ரொம்ப யதார்த்தமான கதை தான் லைஃப்பில். இப்போ நான் ஷீலாவுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கும், லைக் நான் இன்னைக்கு இந்த இடத்துல அதை மாதிரியான வேம்புக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. அதுதான் வேம்பு.
ரொம்ப யதார்த்தமான வாழ்க்கையில் நடக்கிற ஒரு ஒரு நார்மல் யதார்த்தமான விஷயங்களை கொண்டு முன்னாடி வச்சுருக்காங்க வேம்போட லைஃப் மூலமாக. இது மூலமாக நிறைய பெண்கள் தன்னை கனெக்ட் பண்ணிப்பாங்க. எல்லாருக்குள்ளேயும் ஒரு வேம்பு இருக்காங்க. அந்த வேம்புகளெல்லாம் பார்க்கணுன்னு தான் நான் ஈகர்லி வெயிட்டிங். தியேட்டரில் ரிலீஸ் ஆச்சுன்னா நிறையா வேம்புகள் வந்து பார்த்துட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவாங்க. ஈகர்லி வெயிட்டிங். சூப்பர், கிரேட். வேம்புல நான் வந்து பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா, அந்த டாஸ்கெல்லாம் வந்து எப்படி வந்து அவங்க ஓவர் கம் பண்ணி வந்து இப்போ ஹாப்பினஸ் அப்படின்றது வந்து லைக் சிரிச்சிட்டா வந்து லைஃப் மாறிடும் அப்படின்றதெல்லாம் இல்லை. லைக் இன்றைக்கி நான் சிரிக்கிறேன், நாளைக்கு என்ன வேணாலும் இருக்கலாம், நான் அதுக்கு ரெடியாக இருக்கணும், அவ்வளோதான். நாளைக்கு நடக்கிறத நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு யதார்த்தமான வேம்புக்கிட்டேருந்து அதை நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்து லைக் வேம்பு வந்து எனக்கு சொல்லி கொடுத்தது வந்து நாளைக்கு கண்டிப்பாக ஒன்று நடக்கும், இல்லாமலாம் இருக்காது, என்ன வேணாலும் இருக்கும், ஆனால் நீ தான் உனக்கு ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். யாரும் வர மாட்டாங்க. அது வந்து நீ ஃபஸ்ட்டு உனக்கு நீ ஸ்டாண்ட் பண்ணு, அதுக்கப்புறமா சுற்றி இருக்கிற எல்லாத்தையுமே வந்து அது தானாக வந்து அது 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 மாறும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வேம்பு வந்து அந்த கேரக்டர் அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர். இப்போ சொல்கிறத தாண்டி படத்தில் பார்க்கும்போதே வந்து ஈச் அண்ட் எவ்ரி சீன் வந்து அந்த பொண்ணு சார் சொன்னாங்க ஹாப்பியாக இருக்கும்போது அந்த மூட் வந்து சுற்றி இருக்கிற எல்லாமே வந்து லைக் ஒரு மாதிரி நல்ல ஒரு சூழலாக அப்படியே கொண்டு போய், ஏன்னா ஒரு லேண்ட்ஸ்கேப்புமே ஒரு எக்ஸ்ப்ரெஷனை வந்து பண்ணியிருக்காங்க. ஹரியோட வீடோட போர்ஷன் எல்லாம் பார்த்தா அவங்களோட வாழ்வியல் அப்படியே அந்த லேண்ட்ஸ்கேப் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும். என்னோட வீடு லைக் இந்த பொண்ணு வீடு எப்படி இருக்குது, அப்பாவுக்கும் பொண்ணுக்குமான உறவு எப்படி இருக்குது. பொதுவாகவே சொல்லுவாங்க அப்பா பொண்ணுக்கான உறவு வந்து ரொம்ப அந்த ஒரு பாண்ட் வந்து ரொம்ப பியூர். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் கிட்ட தான் அதை வந்து எந்த பொண்ணுமே வந்து எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த அழகியெல்லாம் கொண்டு போகிற விஷயம்லாம் இந்த வேம்புல வந்து டெக்னிக்கல் சைடாக சினிமாட்டோகிராஃபர் வந்து குமரன் சார் வந்து அழகாக வந்து அதை அப்படி கொண்டு வந்து கனெக்ட் பண்ணி விட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம். எனக்கு ஸ்பெஷலாக வந்து வேம்பு வந்து நான் பண்ண எல்லா படங்கள் மாதிரியே இதுவுமே ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஷீலா உள்ளே இருந்தால் நம்பி வரலாம் அப்படின்றது மாதிரியான ஒரு கதையாக தான் இருக்குன்றது எனக்கு ஐ ஃபீல் ரொம்ப ப்ரௌடாகவே வந்து நான் சொல்லுவேன். இது நல்ல படம், சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து பார்க்கலாம். என் ஃபேமிலியுமே பார்த்தாங்கன்னா வந்து என்னை புரிஞ்சுப்பாங்க இந்த படத்தில் அப்படின்றது வந்து லைக் ஒரு சின்ன ஒரு லேயர் இருக்குது அது உள்ள. ஸோ அது ஒரு ஹாப்பி. அது அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பக்கத்தில் ஒரு குட்டி கிராமம். இது நான் எங்கேயும் சொன்னதில்லை. ஜெயங்கொண்டம்னு சொல்லியிருக்கேன். ஜெயங்கொண்டம் உள்ள சவேரியார்பட்டி அதான் என்னோட ஊர். ஸோ நம்மளுக்கு பொதுவாகவே வந்து நம்ம வில்லேஜுன்றதை தாண்டி வில்லேஜ் சிட்டி அப்படின்றதெல்லாம் தாண்டி ஒரு பொண்ணுக்கு இங்கே என்ன தேவை இருக்குது, என்ன தேவையில்லாமல் இருக்குது, எல்லாமே வந்து அந்த பொண்ணு எப்படி வந்து அதை கோத்ரூ பண்ணி வராங்க. ஏன்னா லைஃப் ஆல்வேஸ் லைக் நம்மளுக்கு டீச் பண்ணிக்கிட்டே இருக்கும். எவ்ரி டே, எவ்ரி மினிட், எவ்ரி செகண்ட் நான் எங்கே இருந்தாவது ஏதாவது ஒரு லெசன் நம்மளுக்கு கிடச்சிட்டே இருக்கும். அதெல்லாம் தாண்டி நம்ம எப்படி வந்து அதை நம்ம சர்வைவல் ஸோ இம்பார்ட்டண்ட், அது நான் எப்படி வந்து பிளான் பண்ணுறேன் அப்படின்றது தான். இதில் ஜெண்டர்லாம் நான் பார்க்கல, அதை ஆணுக்கும் இருக்குது பெண்ணுக்கும் இருக்குது. அந்த இது ரெண்டத்தையுமே பற்றி வேம்பு பேசியிருக்கு. சூப்பர். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. DIAC ranked number 17 in India by IIRF. எனக்கு நான் பங்கு போகணுமா, மெயின்டெனன்ஸா, இஎம்ஐயா இல்லை பார்க்கிங் தான் பிரச்சனையா? ஆஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக். தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.